தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India, Market of India. பொதுவா பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் வரதுக்கு தான் டீம்ஸ்லாம் போராடுவாங்க. பட் இன்னைக்கு மேட்ச்ல கடைசி வந்துடக்கூடாதுன்னு தான் ரெண்டு டீம் போராட போறாங்க. சென்னையா ராஜஸ்தானா கடைசி ஸ்பாட்டை இன்னைக்கு தெரிஞ்சிடும். வணக்கம் மக்களை, வெல்கம் டு தி தினமலர் கிரிக்கெட் திருவிழா presented by SPR City. IPL வரலாற்றிலே முதல் தடவையா கப் அடிச்ச டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா 9வது ஸ்பாட்ல இருக்காங்க. 5 வாட்டி கப் அடிச்ச சென்னை சூப்பர் கிங்ஸ் கடைசி இடத்துல இருக்காங்க. என்னதான் ஆச்சு இந்த ரெண்டு சாம்பியன்ஸ் இருக்குன்றத ஒன்னொன்னா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸை பார்த்துடலாம். உங்கள்கிட்ட ஓப்பனிங்லாம் நல்லா இருக்கு, ஆனா பினிஷிங் சரியில்லை பண்ற மாதிரி ஓப்பனர்ஸ் என்னதான் ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு எக்ஸ்ப்ளோசிவான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாலும் அதை கன்வெர்ட் பண்றதுக்கு ஃபினிஷர்ஸ் யாருமே ரெடியா இல்லை ராஜஸ்தான் டீம்ல. ஸோ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் மேட்சுக்கு மேட்ச் ஆடி கொடுக்குறாருங்க. எல்லாத்துலேயுமே பவர் பிளேல வேற லெவல் ஸ்கோர் பண்ணி டார்கெட் ஒரு 200க்கு மேலே இருந்துச்சுன்னா கூட ரெக்வயர்ட் ரன் ரேட்டை ஒரு 8க்கு கீழே வச்சு கொடுக்குறாரு. ஸோ அதோட சேர்த்து இப்போ அவருக்கு பார்ட்னர்ஷிப் கொடுக்கறதுக்காக அந்த யங்ஸ்டரான வைபவ் சூரியவன்சி அவர் எக்ஸ்ப்ளோசிவான இன்னிங்ஸ் ஆடி கொடுக்குறாரு. பவர் பிளே 2 பேரும் சேர்ந்து பறக்க விட்டாலும் ஃபினிஷர்ஸ் ரோலில் யாருமே பெர்ஃபார்மே பண்ண மாட்டேன்றாங்க ராஜஸ்தான் டீமுக்கு. எஸ்பெஷலி அந்த டெசிக்னேட்டட் ஃபினிஷர் ரோல்ல சில பேர்லாம் இருக்காங்களா, இட்மாயா ஷிம்ரன் இட்மாயர். இவர் ஒரு வெஸ்ட் இண்டியன் பிளேயர்ப்பா, மிஸ் டைம் பண்ணா கூட பால் ஃபென்ஸை கிளியர் பண்ணி நம்பி ஒரு ஃபினிஷர் ரோலுக்காகவே இவரை ரீட்டைன் பண்ணிட்டு ஜாஸ் பட்லர் லீவ் பண்ணது மிகப்பெரிய ஒரு மிஸ்டேக்ன்றதை இப்போ உணர்ந்திருக்காங்க டீம் ராஜஸ்தான் ராயல்ஸ். அடுத்த பிளேயர் பார்த்தீங்கன்னா சுபம் டுபே. சுபம் டுபேவும் அடிக்கல, இந்த சுபம் டுபேவும் அடிக்க மாட்டேன்றாரு. ஸோ பால்ஸை பவுண்டரி கிளியர் பண்ணி மேட்சை ஃபினிஷ் பண்ணுறது தான் இவரோட ரோல். பட் அதை மறந்துட்டு டாட் பால்ஸ் அண்ட் சிங்கிள்ஸாக ஆடி கொடுத்துருக்காரு டெத் ஓவரில். டு பி ஆனஸ்ட், இந்த 2 பேர் மட்டும் ஒரு சென்சிபிளான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துருந்தாங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்நேரம் பிளே ஆஃப் போயிருப்பாங்க. ஈவன் டாப் 2 ஃபினிஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கூட இருந்துச்சு டீம் ராஜஸ்தானுக்கு. இங்க சென்னை டீம் எடுத்துட்டோம்னா ஓப்பனிங் கூட சரியில்லை. ஸோ 8 மேட்ச் ஆடினதுக்கு அப்புறம் தான் ஒரு ரைட்டான காம்பினேஷன் ஓப்பனர் ஸ்லாட்ல செட் ஆயிருக்காங்க. இந்த சீசன்ல மட்டும் 22 பிளேயர்ஸ் யூஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க சென்னை டீம். ஒரு கப்பல்ல ஒரு ஓட்டுனா பரவாயில்லப்பா, திரும்புற பக்கம் எல்லாம் ஓட்டையா இருந்தா என்ன பண்றது, தோனியே கதறதை நம்மளால பார்க்க முடிஞ்சு. ஓப்பனிங் தான் பிரச்சனைன்னு பார்த்தா ஓப்பனிங்லையும் பிரச்சனை, மிடில் ஓவர்ஸ்ல பவுண்டரிஸ் கிளியர் பண்றது பிரச்சனை, டெத் ஓவர்ல ஃபினிஷ் பண்றது பிரச்சனை. இங்க பவுலிங் வந்துட்டோம்னா பவர் பிளேல கண்டெயின் பண்றது பிரச்சனை, மிடில் ஓவர்ல விக்கெட் எடுக்கிறது பிரச்சனை, அப்புறம் டெத் ஓவர்ல கண்டெயின் பண்றது பிரச்சனையா இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. ஸோ ஆக்ஷன் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரவி அஸ்வின் இஸ் பேக் டு சென்னை. ஸோ சேப்பாக் அவரோட ஹோம் கிரவுண்டுப்பா வேற லெவலில் பெர்ஃபார்ம் பண்ணுவார், இனிமேட் அந்த ஸ்பின் பிரச்சனையே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்களாம் மூக்கு மேலே வரல வைக்கிற மாதிரியான பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. அவர் ஃபுல் மேட்ச் ஆட வைக்கல. ஸோ விளையாண்டது பார்த்தீங்கன்னா 8 மேட்ச் தான், அதில் வெறும் 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. இதுக்கு முன்னாடி இது மாதிரி கம்மியான விக்கெட்ஸ் எப்போ எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஐபிஎல்க்கு டெபியூட் பண்ண 2009, அதுக்கப்புறம் இப்போ தான் அப்படி பண்ணியிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட ரோலை யார் எக்ஸாக்டாக ஃபில் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூர் அஹமத். ஸோ ஒன் ஒரு ப்ராமிசிங் பிளேயராக மாறி இருக்காரு. ஸோ சென்னையோட ரைட் பிக்காவும் அமைஞ்சிருக்காரு. ஸோ 20 விக்கெட்டை தட்டியிருக்காரு. அது இல்லாமல் கரெக்டான நேரத்தில் விக்கெட்ஸை எடுத்து கொடுக்குறாரு சென்னை டீமுக்கு. அவர் பிளேயர் விக்கெட் எடுத்து கொடுக்குறாரு. ஸோ மிடில் ஓவரில் இருந்தார், ஒரு பார்ட்னர்ஷிப் பிரேக் பண்ணாலும் அங்கே வந்து பிரேக் பண்ணி கொடுக்குறாரு. சில நேரத்தில் அவருக்கு டெத் ஓவரில் பவுலிங் கொடுத்தா கூட அதுவும் நல்லா அமைஞ்சிருக்கு சென்னை டீமுக்கு. ஸோ அடுத்த சீசனுக்கு 2 சைடுமே ஒரு சாலிடான பேஸை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க தான் சொல்லணும். ஆயுஷ் மாத்ரே, உர்வில் பட்டேல், டிவில் பிரேவிஸ்னு சென்னை ஒரு சாலிடான யங்ஸ்டர்ஸ் பேக்கோட ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா வைபவ் சூரியவன்சி ஒரு ப்ராமிசிங்கான யங்ஸ்டராக இருக்க போறாரு ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. சென்னை டீம் இதுவரை ஐபிஎல் வரலாற்றிலே என்னைக்குமே டேபிள்ல கடைசியில் ஃபினிஷ் பண்ணதே கிடையாது. ராஜஸ்தான் ராயல்ஸ் எடுத்துட்டீங்கன்னா 2020 மட்டும் ஒரே ஒரு தடவை கடைசியாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு தான் ராஜஸ்தான் ராயல்ஸோட கடைசி மேட்ச். ஸோ அவங்க வந்து லூசிங் மொமெண்டம்ல ஸ்டாப் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இன்டென்ஷனோட ஆடுவாங்க. ஸோ சென்னை அடுத்து விளையாடக்கூடிய 2 மேட்ச், இந்த மேட்சையும் சேர்த்து வின்னிங் மொமெண்டோட முடிக்கணும். அவங்களும் இன்னைக்கு மேட்சை ஒரு டஃப் ஃபைட் கொடுக்க போறாங்க. ஆக்சுவலி இன்னைக்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா சேப்பாக்ல இருந்து வர வேண்டியது. பட் சேஞ்ச் ஆஃப் பிக்சர்ஸ்க்கு அப்புறமா இந்த மேட்ச் அருண் ஜெட்லி ஸ்டேடியத்துல இருந்து வரப்போகுது. ஷார்ட் பவுண்டரிஸ் இருக்கிறதால இன்னைக்கு வெதர் ஆட்டா இருந்தாலும் ரன்ஸ் மழை காத்துட்டு இருக்கு. ஸோ இந்த வெனியூல டியூ பார்க்க முடியற காரணத்தினால டாஸ் எடுக்கக்கூடிய கேப்டன் தே வுட் ப்ரிஃபர் டு சேஸ். இன்னைக்கான ஃபேவரட்ஸ் இட் இஸ் கோயிங் டு பி டீம் சென்னை சூப்பர் கிங்ஸ். நீங்க எந்த டீம் சப்போர்ட் பண்றீங்க மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் ரிவ்யூல உங்களை மீட் பண்ணேன்னு சொல்லிட்டு பாபி சொல்லிக்கிறது நான் ராகேஷ். தினமலர் கிரிக்கெட் ஃபெஸ்டிவல் presented by SPR India, Market of India.